அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். நான் சமீபத்தில் நேற்று பார்த்தேன், ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன். டீ குடிக்கிறவங்கெல்லாம் ரவுடிங்க அப்படின்னு ஒரு ஒரு பெண் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு பார்த்ததுன்னே பக்குன்றுச்சு. என்னடா இது, டீ குடிக்கிறவங்கெல்லாம் ரவுடிங்க, நாம் வேறு நிறைய டீ குடிப்போமே, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அது என்ன நிகழ்ச்சியில் பேசியிருக்காங்க, என்ன ஏது முழுசாக பார்ப்போம், இதை பற்றி ஒரு பதிவும் பேசுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஷோவை முழுசாக பார்த்தோம். என்ன ஷோன்னா வா தமிழா வா அப்படின்னு கலைஞர் தொலைக்காட்சியில் நடக்கிற ஷோ அது. அதில் டீயா காஃபியா அப்படின்னு டீ லவ்வர்கள் காஃபி லவ்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்பு பேசியிருந்தாங்க. இந்த இந்த மாதிரி ஒரு ரொம்ப பயப்படக்கூடிய கருத்தை தெரிவிச்சிருக்காங்களே, மற்றவங்க எல்லாம் காஃபியை பற்றி, காஃபி லவ்வர்கள் டீ குடிக்கிறவங்களை பற்றி என்ன பேசியிருக்காங்கன்னு நம்ம விவரமாக பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. முதல்ல டீ குடிக்கிறவங்க நான் ஏன் டீ லவ்வர் அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் டீ குடிக்க ரிலாக்ஸாக இருக்குது. ஒரு நாளைக்கு நான் 10 டீ குடிப்பேன், 12 டீ குடிப்பேன், 3 லிட்டர் டீ குடிப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் டீ மீது ஒரு மாதிரி பேரன்பை வெளிப்படுத்தி டீ வெறியர்கள்னால் தங்களோட கேரக்டர் வெறியர்கள் இல்லை, டீ மீது அவ்வளவு அளவு கடந்த அடிக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க. அப்படியே எதிர்பக்கம் வந்தோம்னா காஃபி குடிக்கிறவங்கலாம் வந்து அதனோட சுவை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பேச தொடங்குவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் மாறா அவங்க என்னெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு பட்டியலே இருக்கு, இருங்க சொல்கிறேன். மொரட்டு காஃபிலாம் சொல்லாதீங்க சார், சாஃப்ட் காஃபினே சொல்லுங்க சார். நாங்கள் எல்லாமே சாஃப்டாக தான் இருப்போம். காஃபி குடிக்கிறவங்க எல்லாமே எல்லார்கிட்டையும் அனுசரித்து போய் சாஃப்டாக தான் இருப்போம். காஃபில வந்து அப்படி ஒரு ரிச்னஸ் இருக்கு. எப்படி பார்த்தாலும் காஃபியோட தரம் வந்து உயர்ந்துதா இருக்கு. டீங்கிறது ஒரு சாதாரண ஒரு லோ கிளாஸ் ட்ரிங்க். அது ஆக்சுவலா அவங்க பேசுறது எல்லாமே எலைட்டானது காஃபியாவும், டீ வந்து லோவானதும் பேசுறாங்க. லோ இல்ல, லோ காஸ்ட். டீ குடிக்கிறவங்க கேரக்டர்னு பார்த்துட்டா சார், நான் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா ரவுடி அப்படிதான் மைண்ட்ல தோணுது சார். அதுல நம்ம கிளிப்பு பார்த்தோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த அம்மா அவங்களும் இடையில பேசுறாங்க. டீ குடிக்கிறவங்கெல்லாம் ரவுடியாக தான் எனக்கு தெரியுது, என் வீட்டு நாய் கூட டீ குடிக்காது அப்படிங்கிற ரொம்ப கொடூரமான அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட்டை அவங்க வந்து அங்கே அந்த பொதுவெளியில் வைக்கிறாங்க. இதுக்கு அந்த ஆங்கரும் கண்டிக்கல, இல்லை காஃபி லவ்வர்கள்னு தங்களை அடையாளப்படுத்தி இருக்கிற அவங்களும் கண்டிக்கல, டீ லவ்வர்களும் கோவப்பட்டு எதிர்த்து பேசலை. இதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் யாருக்கு ரக்கடான குணம் இருக்குது, யார் எப்படியான மனோபாவம் கொண்டவங்க, எதை சுவைக்கிறவங்க எப்படியான மனோபாவம் கொண்டவங்க அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்தே உணரலாம். டீ குடிக்கிறவங்கள ரவுடிகள் அப்படின்னு காஃபி குடிக்கிறவங்க சொல்கிறாங்க, ஆனால் டீ குடிக்கிறவங்க வந்து அமைதியாக இருக்காங்க, பொறுமையாக இருக்காங்க. அதே பக்கம் காஃபியை ஆதரிச்சும் ஒரு சிலர் வந்து நல்ல கருத்துக்களை சொன்னாங்க. ஒரு 2 பேர், ஒரு ஈழத்தமிழில் ஒரு பெண் வந்து பேசினாங்க. டீ கடை வந்து எனக்கு சுத்தமாக இருக்காது, டீ கிளாஸில் மேலே அந்த டீ எல்லாம் ஒழுகும், டீ தூள் எப்போ மாற்றுறாங்கன்னு தெரியாது, காஃபின்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்தெல்லாம் சொன்னாங்க. அது சில விஷயங்கள் வந்து நியாயமான கருத்துக்கள் தான், அது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட பார்வையிலிருந்து இருக்குது. அப்போது அந்த மாதிரி சரியான காரணத்துக்காக காஃபி பக்கம் போய் டீயை விரும்பாதவங்க கூட அந்த பெண் பேசின டீ குடிக்கிறவங்கெல்லாம் ரவுடிகள், எங்கள் வீட்டு நாய் கூட டீ குடிக்கல காஃபி தான் குடிக்குது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை வந்து கண்டித்து, இல்லை எங்களுக்கு காஃபியோட சுவையினால தான் நாங்கள் இந்த பக்கம் பேச வந்திருக்கோமே தவிர காஃபியோட அந்த ஸ்டேட்டஸ்னாலேயோ இல்லை காஃபினாலே நாங்கள் உயர்ந்தவங்க டீ குடிக்கிறவங்களெல்லாம் தாழ்வாக பார்க்குறோம் அப்படிங்கிற மனோபாவத்தினால நாங்கள் இந்த பக்கம் பேச வரல, இவங்களோட பேச்சை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு காஃபி லவர்கள் கூட அந்த பேச்சை கண்டிக்கல. ஒரு வயதானவர் லோ கேஸ்ட் தான் காஃபி குடிக்கிறது அப்படிங்கிறார். இதை எப்படி அந்த அரங்கம் வந்து கண்டிக்காம நகர்ந்து போகுது அப்படின்னு தெரியல. மிக வன்மையான கண்டனங்களை அங்கேயே பதிவு பண்ணியிருக்கணும். அதை எதிர்த்து பேச வந்தவங்களாவது அதுக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கணும். இது வந்து ரொம்ப சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை. வழக்கமாக நம்ம சாதி பிரச்சனைகளை பேசுகிறோம், நிகழ்கால அரசியலை பேசுகிறோம், இதெல்லாம் எடுத்து பேசணுமா அப்படின்னா சாதி உருவாகிற இடமே இதுதான். இந்தியாவில் உணவு அரசியல் அப்படிங்கிறது வந்து மிக கொடூரமானது. வேற எந்த நாட்டிலையும் உணவை வச்சு மேல் கீழ் அப்படிங்கன்னு பார்க்குற அந்த பழக்கம் வந்து பெரும்பாலும் இல்லை. நிறத்தை வச்சு வேறுபாடு பார்க்குறான். ஆனால் இங்கே சாதின்னு ஒரு கட்டமைப்பை வச்சு நீ சாப்பிட்ற உணவு முதல் கொண்டு நான் தரம் பிரிக்கிறேன் அப்படிங்கிறது. காசு இருக்குது அதனால் எனக்கு ஒரு உணவு சாப்பிட முடியும், அதனால் நான் ஒரு மாதிரியான உணவை எடுத்துக்க முடியுங்கிறது வேற மாதிரியான மனநிலை, வேற மாதிரியான அது ஒரு பிரச்சனை. அது வந்து வர்க்க ரீதியிலானது. காசு இருக்கிறவங்க எல்லாமே விலை கொடுத்து வாங்க முடிஞ்ச எல்லாமே சாப்பிட முடியுங்கிறது வேற மாதிரியான ஒரு வர்க்க மனநிலை. ஆனால் இங்கே காசு வச்சிருக்கிறவங்க கூட டீ குடிச்சிட்டான் அப்படின்னா அவனை கீழ் சாதியாக பார்க்குற மனோபாவம் வந்து இங்கே வந்து புறையோடி போய் கிடக்கு. அப்போ உணவுல தீவிரமான சாதி உணவிலேயே பின்னி போய் கிடக்கிறதுனால தான் இங்கே இந்த சாதிங்கிறது இவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்குது. மாட்டுக்கறி திங்கிறவன் வந்து மிக கொடூரமானவன் அப்படின்னு ஆட்டுக்கறியையும் கோழிக்கறியையும் மீனையும் சாப்பிட்றவன் நினைக்கிறான். அதே ஆடு கோழி மீனை சாப்பிட்றவன் கொடூரமானவன் அப்படின்னு தயிர் சோறு திங்கிறவன் நினைக்கிறான்.
இப்படி அதாவது படிநிலையோட உணவு வகையை எடுத்துக்கிறத வச்சு நீ இந்த சாதின்னோ உனக்கு இந்த மாதிரியான மனோநிலை இருக்கும் அப்படின்னோ குணாதிசயம் கொண்டவனோ இந்த இந்திய சூழல் வந்து நமக்கு தொடர்ந்து கற்பிச்சுக்கிட்டே இருக்கு. உணவு அப்படிங்கிறது வந்து எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அந்த சுவை என்னால் எனக்கு ஏத்துக்கல. சிலருக்கு இயல்பாவே அவங்க உடல் ஒவ்வாமை இருக்கும், சில உணவுகள் ஏத்துக்காது. இதன் அடிப்படையில தான் உணவுகள் அமைய முடியுமே தவிர உணவு முதல் கொண்டு நமக்கு சாதியை திணிச்சு அந்த உணவு அடிப்படையில தான் அந்த சாதியை நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற சூழல் தான் இங்க இந்திய கட்டமைப்புலையும் இந்து மத கட்டமைப்புலையும் இங்க தீவிரமா இருக்கிறதுனால இந்த காஃபியா டீயா அப்படின்னு சொன்னதையும் அந்த பெண் வந்து டீ குடிக்கிறவங்க ரவுடியா என் பார்வைக்கு தெரியுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மிக சாதாரணமாக கடந்து போக முடியாது. இப்படியான உளவியலோட தான் நம்ம குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கோம். இப்படியான உளவியலோட தான் நம்ம எதிர்காலத்தை தொடர்ந்து நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மிக தவறான சிந்தனை. டீ குடிக்கிறவங்க யாருமே அந்த மாதிரி கேரக்டர் அசாசினேட் பண்ணல. டீ குடிக்கிறவங்க எல்லாமே எனக்கு பிடிக்குங்கிற காரணத்தை மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் காஃபி குடிக்கிற அத்தனை பேரும் அது எனக்கு உயர்வானது, எனக்கு வசதியானது, எனக்கு பெரிய எலைட்டான ஒரு உணர்வை கொடுக்குது அப்படிங்கிற அந்த மனோநிலையிலிருந்தே தான் அந்த உணவை அணுகுறாங்க அல்லது அந்த ட்ரிங்கை அணுகுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே ஒரு லிக்விட்ல கூட எவ்வளோ பெரிய மனிதநேய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. இயல்பாகவே மனிதர்களுக்கு வந்து இந்த மாதிரியான குணம் இருக்கு. இதை எடுத்துட்டு வந்து சாதியோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நமக்கு எந்த பொருள் வந்து இயல்புல இருந்து வித்தியாசமா இருந்தாலும் வந்து அதை உயர்வா கருதுற எண்ணம் இருக்கு. அது இந்த மதத்திலிருந்து உந்தப்பட்ட எண்ணமா அல்லது அந்த எண்ணத்தை இந்த மதம் பயன்படுத்திச்சா அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூ இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு செம்பருத்தி இருக்கு அப்படின்னா, செம்பருத்தி இயல்பா வந்து சிவப்பு நிறத்துல இருக்கும். அந்த சிவப்பு நிறத்தை தாண்டி ஒரு வெள்ளை நிறத்துல செம்பருத்தி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மிக சிறப்பானதாகவும் அதுதான் மூலிகை தன்மை கொண்டதாகவும் அல்லது அது கடவுளுக்கு உகந்தது அப்படின்னு பேசக்கூடிய மனநிலையாகவும் ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை வந்து நம்ம பார்ப்போம். இயல்புல இல்லாத ஒரு விஷயத்த சிறப்பா பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு இயல்பான குணம் தான். ஆனா அதை எடுத்துட்டு போய் கடவுள் தன்மையோட வரைக்கும் நம்ம ஒப்பிடுறது அப்படிங்கிறது வந்து அதுதான் நம்மளை கொண்டு போய் கடவுள் தன்மை, சாதி, உணவு படிநிலை, இந்த உணவை வச்சிருக்கிறவன் இந்த மாதிரியான குணாதிசயம் கொண்டவன் இப்படிங்கிற மாதிரியான உளவியல் எல்லாம் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட இயல்பான குணம் சாதியா மாற்றப்படுது அப்படிங்கிறத கவனிக்கணும். ஒரு எருக்கம்பூ எடுத்துக்கங்களேன். விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுன்னா எருக்கம்பூ தான் ஸ்பெஷல். அந்த எருக்கம்பூ இயல்பா வெள்ளையும் ரோஸ் நிறமும் கலந்ததா இருக்கும். ஆனா அதுலயே எருக்கம்பூ எங்கேயாவது ரொம்ப ரேர் பீஸா மரபணு மாற்றத்துல வெறும் வெள்ளை நிறம் பியோர் ஒயிட்ல எருக்கம்பூ இருக்கும். உடனே அதுதான் மருத்துவம். இதை நம்ம பயன்படுத்தணும்னா அப்படியே அவ்வளோ உயர்ந்த மருத்துவ குணங்கள் இருக்கு, இதுதான் கடவுளுக்கு உகந்தது. இதை கண்டுபிடிச்சி நீங்கள் எடுத்துகிட்டு போய் மாலையாக கடவுளுக்கு போட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு கார் வேணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டு வாசலில் கார் வந்து நிற்கும், வீடு வந்து டக்குன்னு முளைச்சி வந்துடும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு வித்தியாசமானதின் மீது நமக்கு உள்ள ஈர்ப்பை அல்லது சிறப்பு கவனிப்பை தொடர்ந்து கடவுள் மையப்படுத்துறதும் கடவுளின் மூலமாக சாதி மையப்படுத்துறதோ அல்லது சாதியின் மூலமாக கடவுள் மையப்படுத்துறதோ இங்கே தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு. ஒரு பூவிலிருந்து ஒரு காஃபி டீலிருந்து இங்கே உணவு, கறி உணவு அல்லது கறி அல்லாத உணவு அப்படிங்கிற எல்லா விஷயத்திலையும் சாதி புறையோடி கிடக்கு. சாதி புறையோடுறது மட்டும் இல்லாமல் சாதி ரீதியாக மனிதர்களை கணிக்கிற, மனிதர்களோட குணாதிசயங்களை கணிக்கிற அளவுக்கான மிக கொடூரமான சிந்தனை வந்து இங்கே நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இதை நாம் கடுமையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரியான சமூக உளவியல் பிரச்சனைகளை நம்ம பேசும்போது தான் சாதியை நாம் கருவறுக்க முடியும். நாம் அடுத்த தலைமுறைக்கு சாதி உருவாகிறதுக்கான அந்த விஷயங்களை வந்து தடுக்க முடியும். இதை நம்ம சாதாரணமாக ஒரு ஷோ இதெல்லாம் இந்த அரசியல் சூழலில் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்லாம் கடந்து போயிட முடியாது. இது கண்டிப்பாக விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம கருதுறோம். இப்போ இறுதியாக நம்ம டீயா காஃபியா எதை குடிக்கலாம் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத நீங்கள் என்ன தனிப்பட்ட ரீதியில் கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ குடிங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்த அந்த சிந்தனையிலேருந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, டீ குடிப்பவங்க தான் மனித நேயத்தை பேசியிருக்காங்க. காஃபி குடிக்கிறவங்க தன்னோட ஜாதி மனநிலையையும் வர்க்க மனநிலையையும் வர்க்கத்தினால் மனிதர்கள் மீது கொண்ட வெறுப்பு மனநிலையும் உணவு அரசியலையும் உணவு ஆதிக்கத்தையும் தான் பேசியிருக்காங்க. மனிதநேயம் கொண்டவர்கள் பக்கம்தான் நிற்க முடியும். டீ மனிதநேயத்தை பேசிச்சு, அரசியல் வெங்காயம் மனிதநேயத்தின் பக்கம்தான் என்றும் நிற்கும். நன்றி.